காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அக்ஷு சுனில் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ராவல் vlog தான். டெம்பிள் கிளம்புறோம். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். சாரீ தான் கட்டிட்டு போயிருந்தேன். எங்கே போகிறோன்னா டெம்பிளுக்கு தான். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே, நான், என் ஹஸ்பண்ட், என்னோடய மதர் இன்லா, ஃபாதர் இன்லா, என் பேபிஸ் 2 பேபிஸ் எல்லாருமே சேர்ந்து தான் கிளம்பியிருக்கோம். 2 months ஒன்ஸ் இல்லை 3 months ஒன்ஸ் இப்படி தான் எங்கேயாச்சும் போயிட்டு வரும். பிகாஸ் எனக்கு ட்வின் பேபின்றனால வீட்லேயே இருந்தால் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். பட் வெளியே போனாலும் அவங்க ரொம்பவே அட்டகாசம் பண்ணுவாங்க தான். இருந்தாலும் கோவிலுக்கு எப்போயாச்சும் போயிருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. என் ஹஸ்பண்ட் இட்டுன்னு போனார். இப்போ கூட நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க, என் பெரிய பையன் காரை பிடிச்சின்னு எவ்வளோ அட்டகாசம் பண்ணின்னு இருக்கான். சில டைம் இவன் கார் டோரே ஓப்பன் பண்ணி விட்ருவான். வீட்டில் இருந்தாலும் இதே பிரச்சனை தான். ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பானுங்க. கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துட்டே இருக்கணும். இப்போ நம்ம எங்கே போயிருக்கோன்னா எந்த டெம்பிளுக்குனா வெட்டுவானன் டெம்பிள் தான். இது ரொம்ப பவர்ஃபுல் டெம்பிள். இங்கே நான் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் போவேன். எங்கள் ஃபாதர் இன்லா என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பணும். நெக்ஸ்ட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னா வாணியம்பாடியில் இருக்க புத்து கோவிலுக்கு தான் நெக்ஸ்ட்டு கிளம்பி போயிட்டு இருந்தோம். இது வந்து ஆம்பூர் சைடு இருக்குது. இந்த டெம்பிளும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டெம்பிள் தான். இந்த அம்மனை பார்க்கும் போதே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெம்பிளுக்கு வந்து நான் 2 years கிட்ட ஆயிடுச்சு. ப்ரெக்னன்சி முன்னாடி நான் வந்தேன். அதோடு இப்போ தான் வரேன் நான். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் சொல்லியிருந்தேன்ல. எதனாலனா இங்கே மேலே ஒன்று பார்த்துருப்பீங்க, பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜ் கீழே தான் இந்த கோவில் இருக்கும். இந்த கோவில் ஆக்சுவலி இடிக்க வந்தாங்க பிரிட்ஜ் கட்டுறதுக்காக. பட் ஆனால் இந்த கோவிலை இடிக்கவே முடியல. அவ்வளோ பவர்ஃபுல் இந்த அம்மன். அதனால தான் இந்த கோவிலில் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாலே தெரியும், வாணியம்பாடி புத்து கோவில். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி வந்திருந்தேன். அப்போ சொல்லியிருந்தேன்ல, அப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. அந்த டைம் தான் இந்த டெம்பிளுக்கு நான் வந்திருந்தேன். ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த அம்மன் எனக்கு ரொம்ப துணையாக இருந்தாங்க. பிகாஸ் நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப வேண்டிகிட்டு இருந்திருப்பேன். ஏன்னா எனக்கு பேபியே அப்போ இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பேபி இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வேண்டிக்கினேன். ஆனாலும் எனக்கு காட் வந்து ட்வின் பேபிஸை எனக்கு கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போயிருந்தோன்னா சாப்பிட போயிருந்தோம். சாய் சங்கீத்துக்கு தான் வந்திருந்தோம். இது உள்ளே போகும்போதே இதோட ஆம்பியன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பானை, செட்டி பானை எல்லாமே நிறைய இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். இது உள்ளே போகும்போதே இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே சாமி பொருட்கள் எல்லாமே நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் இது உள்ள நான் போகிறேன். இது எங்கே இருக்குன்னா ஆம்பூர் சைடு தான் இருக்குது. இது உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஹோட்டல் இருக்குது, உள்ள சாமி பொருட்கள் இருக்குது. அப்புறமா கேர்ள்ஸ் ஆக்சசரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மண் பாட் இருக்குது. பேபி விளையாடுற டாய்ஸ் இருக்குது. நிறைய இருக்குது. நான் அங்கே உள்ளே போய் பார்த்தா தான் பார்த்தேன்னே என் பேபிஸ்லாம் அந்த டாய்ஸ் எடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சைட் போனீங்கன்னா இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் போய் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு அங்கே போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் மண்பாட்டு பார்த்துட்டு இருந்தேன். வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அது நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அங்கே ரெண்டு இருந்துச்சு. ஒன்று வந்து ஆல்ரெடி சீசனிங் பண்ணது, இன்னொன்று வந்து சீசனிங் பண்ணாதது. பிளாக் கலர் வந்து சீசனிங் பண்ணது சொன்னாங்க. பட் அதுவே இருந்தாலும் சீசனிங் பண்ணி இருந்தாலும் நம்ம 1 week கிட்ட கஞ்சி தண்ணி ஊற்றி வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன பயம்னா அது வெடிச்சிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு ரொம்ப. இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், எப்படி யூஸ் பண்ணலாமா வேணாவான்னு. அண்ட் அங்கே நிறைய கிச்சன் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. புதுசாக கரண்டிங்கெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. ஜூஸஸ் இருந்துச்சு. நிறையவே இருந்துச்சு உள்ளே போய் பார்க்கும்போது. அண்டு கோக், பெப்சி, ஐஸ்கிரீம் நிறைய இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நாங்கள் போய் சாய் சங்கீத்தில் அந்த பாட் தான் பார்த்துருந்தேன்னு சொன்னாலும் அது வாங்கின்னு வந்துட்டேன். அந்த பிளாக் கலரு அது சீசனிங் பண்ணி இருந்து சொன்னாங்களே அதுதான் வாங்கின்னு வந்தேன். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. பட் நான் இது வரைக்கும் ஒன்றும் யூஸ் பண்ணல. அது ப்ரிப்ரேஷன் மாதிரி பண்ணி தான் வச்சுன்னு இருக்கேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அது யூஸ் பண்ணுறதுக்கு. 1 week கிட்ட சீசனிங் பண்ணணுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க சீசனிங் பண்ணி இருக்குது தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து கஞ்சி தண்ணிலாம் ஊற்றி அது ப்ரிப் பண்ணிட்டு தான் வச்சுன்னு இருக்கேன் நான்.
2த்துல ஒன்று வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 499 கிட்ட வந்துச்சு, ஒன்று 599 கிட்ட வந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த காஸ்ட்லி ப்ராடக்ட்டுக்கு ஒர்த்தாக இருந்தால் போகணுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்கினோம். நிறைய பார்த்துருக்கேன், நம்ம அடுப்பில் வச்ச சிலதெல்லாம் வந்து வெடிச்சிரும் அந்த பானை. ஸோ அதனால தான் வந்து நல்ல ஷாப்பில் போய் நம்ம பை பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த 2மே நாங்கள் பார்த்து வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து கொஞ்சம் பெருசு, ஒன்று வந்து கொஞ்சம் சின்னது மாதிரி. இதில் வந்து நிறைய செய்யலாம். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, ஃப்ரை ஐட்டம்ஸ் நிறைய பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். பட் இது 2மே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 2 தான் கைஸ். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி